திராவிடம் என்ன செய்தது, என்ன செய்ய போது, இனிமேல் என்ன செய்யும் அப்படின்னு கேள்வி எழுப்பவர்களுக்கு ஒரு பதிலடியாக திராவிடம் தொடர்ந்து தன்னுடைய சாதனையை நிகழ்த்திட்டு வருதுன்னு சொல்லலாம். அந்த வகையில திராவிடத்தை சேர்ந்த மிக பிரபலமான தொழில்நுட்ப தொழில் முனைவராக இருக்கக்கூடியவர் ஒரு சிறப்பான விஷயத்தை கல்விக்காக செய்திருக்கிறார். அது சார்ந்த முழு விபரத்தை இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். திமுக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் பொறுப்பேற்று 4 ஆண்டு ஆட்சி சீரும் சிறப்புமா நடைபெற்று வருதுன்னு பலராலும் மக்களாலும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் கல்விக்காகட்டும் அதற்கான உரிமையை பெற்று தருவதில் பெரும் பங்கு வகிக்கிறார் அப்படின்னு பல பத்திரிகைகள், ஊடகங்கள் இது சார்ந்து எழுதி கொண்டுட்டு இருக்கிறன. அதுல கல்விக்கு அவர் என்ன செய்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோமே ஆனால், 6வதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரையிலும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்து கட்டண சலுகையை முழுவதுமாக நிவர்த்தி பண்ணி தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது மட்டும் இல்லாம கல்லூரி கிடைச்சிருச்சுன்னா அங்க போய் தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாதந்தோறும் 1000 ரூபாய் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு, தமிழ் புதல்வன் என்கிற பெயரில் ஆண் மாணவர்களுக்கும், மாணவிகளுக்கு புதுமை பெண் என்கிற பெயரில் தன்னுடைய திட்டத்தை வகுத்து அவங்களுடைய கல்வி மட்டும்தான் வாழ்க்கையை முன்னேற்றும் அப்படிங்கிறதை உணர்ந்தவராக மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்துட்டு வராரு. அது மட்டும் இல்லாம பெண்கள் கல்வியை கற்று முடிச்சுட்டாங்க, அடுத்து வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போய் அவங்க எங்க தங்குவாங்க? இந்த சமுதாயத்துல பல பெண்களுக்கான தீங்குகள் நடைபெற்று வருது இல்லவா? அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தோழி அப்படிங்கிற ஒரு விடுதி ஆரம்பிச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஆட்சியில திராவிடம் வளர்ந்துட்டு வருதுன்னு சொல்லலாம். இந்த வகையில தான் முதல்வருடைய மருமகனான சபரீசன் அவர்களும் அவங்களுடைய மனைவி செந்தாமரை ஸ்டாலின் அவர்களும் திராவிடத்தோடைய வரலாறு உலக புகழ் அளவுக்கு கொண்டுட்டு போகணும், திராவிடத்தோடைய சிந்தனை, கொள்கை, கோட்பாடு இது சார்ந்து உலக அளவுல கொண்டு போகணும், உலக தமிழர்களாகவும் உலக அளவுல இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துல மிக பிரபலமான பல்கலைக்கழகமான கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல தன்னுடைய நன்கொடையை வழங்கி இருக்கிறாங்க. இந்த நன்கொடை யாருடைய பெயரில் வழங்கப்பட்டிருக்குதுன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்களோட பெயரால தான் இந்த நன்கொடை வழங்கப்பட்டதா அவரு தன்னுடைய பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டின் நவீன சிற்பி என்று அழைக்கப்படுபவர் கலைஞர் அவர்கள். அவரோட பெயர்ல பல நற்திட்டங்களை திராவிட இயக்கம் செய்துட்டு வருதுன்னு சொல்லலாம். அந்த வகையில தான் இந்த முனைவர் பட்ட ஆய்வு தொகைக்கு கலைஞர் உதவித்தொகை அப்படிங்கிற, கலைஞர் கருணாநிதி உதவித்தொகை அப்படிங்கிற பெயர்ல முதுகலை பயின்ற மாணவர்கள் அடுத்து முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொள்வார்கள். அவங்களுக்காக முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொள்ளணும். அப்படி மேற்கொள்றவங்களுக்கு திராவிட இயக்கம் சார்ந்த புத்தகங்களும் 200க்கும் மேற்பட்ட புத்தகங்களும் அந்த பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்ததாக அவர்கள் தரப்புல இருந்து தகவல் சொல்றாங்க. சரி, இந்த திராவிட இயக்கத்துல படிக்கிறதுனால, ஆய்வு பண்றதுனால என்ன பலன் அப்படின்னு பலர் கேட்பாங்க இல்லையா? திராவிடம் தென்னிந்திய அளவுல மிக பிரபலமா இருக்குது. இதை யாரு உலக அளவுல கொண்டு போறாங்களோ, திராவிடம் பல நற்திட்டங்களை செய்திருக்குது அல்லவா? அந்த திட்டங்கள் எல்லாம் உலக அளவுல கொண்டுட்டு போய் உலக மக்களும் பயனடையணும், திராவிடம் உலக தமிழ் வரலாறு அப்படின்னு பேசணும். அது மட்டும் இல்லாம ஆய்வு செய்யக்கூடியவர்களும் இதுல பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உதவித்தொகை திராவிடத்தால வழங்கப்படுகிறது. திராவிடம் என்னைக்குமே அறிஞர் அண்ணா வழியிலும், பெரியார் வழியிலும், கலைஞர் வழியிலும் தன்னுடைய சிந்தனைகளை போதித்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில தான் இந்த உதவித்தொகையை வழங்குறாங்களாமா. கேம்பிரிட்ஜ்ல படிக்கக்கூடிய மாணவர்கள், முதுகலை பட்டம் முடித்த மாணவர்கள், முனைவர் பட்ட ஆய்வை செய்ய விருப்பம் உள்ள மாணவர்கள் இந்த ஆய்வை நீங்க செய்து நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து
அங்க உங்களுக்கு ஃபண்ட் ஒதுக்கி ஸ்காலர்ஷிப் ஒதுக்கி இந்த ஆய்வுக்கான முழு விஷயங்களையுமே நம்முடைய திராவிட இயக்கம் செய்து தர்றதா தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்களை இது சார்ந்து நாங்கள் இன்னும் டையப் வைக்க போறோம், இன்னும் உலக அளவில் டையப் வைக்க போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னோட்டமாக தான் இப்ப முதல்வர் அவர்களுடைய மருமகனாக இருக்கக்கூடிய சபரீசன் அவர்கள் இந்த விஷயத்தை செய்திருக்கிறார். இதற்கு முதல்வரிடமிருந்தும் மற்ற மக்களிடமிருந்தும் பெரும் வரவேற்பு வந்திருக்குதுன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம தமிழகத்துல திராவிடம் என்ன செய்திருக்குதுன்னு கல்விக்காக பலர் கேட்பாங்க. அதுக்கு கேட்கக்கூடிய வாய்க்கு பதிலளிக்கும் விதமாக பல விஷயங்களை செய்திருக்கிறார். அது அவங்க கேள்வியே எழும்பாத வகையில் இருக்கலாம், அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கு. இது மட்டும் இல்லாம திராவிடம் தொடர்ந்து தமிழ் வளர்ச்சிக்கு பல நற்பணி திட்டங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த இதுலதான் உலக தமிழ் ஆராய்ச்சி மையம் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கு. அங்க முதுகலை படிக்கக்கூடிய தமிழ் மாணவர்களுக்கும் இல்ல 5 ஆண்டு கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 2000 அப்படிங்கிற வீதத்துல உதவித்தொகை வழங்கி அந்த பட்டப்படிப்பை வழங்குறாங்க. இது மட்டும் இல்லாம ஆந்திராவில் இருக்கக்கூடிய குப்பம் அப்படிங்கிற ஒரு இடத்துல திராவிடா பல்கலைக்கழகம் இருக்கு. அங்க தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முழு உதவித்தொகை கொடுத்து மாணவர்களை படிக்க வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அரசு பள்ளியில படித்த மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள், உதவித்தொகையாகட்டும், அதை உதவித்தொகை அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கல, உரிமை தொகை அப்படின்னு சொல்லி தான் அந்த தொகையை கொடுக்குறாங்க. அதை பெற்றுக்கொண்டு மாணவர்கள் அதுல பலரும் பயனடைகிற வகையில இருக்கிறாங்க. சரி, நாங்க கல்வியும் கொடுத்துட்டோம், உதவித்தொகையும் கொடுத்துட்டோம், இவங்க வேலை வாய்ப்பை போய் தேடணுமே, அதுக்கான திட்டம் என்ன அப்படிங்கிறது தான் நான் முதல்வன் திட்டம். இந்த திட்டத்தினால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வேறு எந்த நாட்டு மாணவர்களை விடவும் தரம் குறைந்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் மார்ச் 1ஆம் தேதி முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாள்ல இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்து இந்த திட்டத்தின் மூலமாக பல்வேறு அரசு அதிகாரிகள் மட்டும் இல்லாம அரசு அதிகாரிகள் பல்வேறு தனியார் துறையிலும் பல்வேறு வேலை வாய்ப்புகள்ல இந்த திட்டத்தின் மூலமாக வெளிநாடு உள்நாடு எல்லா நாட்டிலையும் பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆக திராவிடம் என்ன செய்தது, என்ன செய்ய போகுது, என்னதான் செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதிலடி ஒரே வார்த்தை: சுயமரியாதை, சமத்துவம், சமூக நீதி, பெண்ணுரிமை. இதுதான் திராவிடத்தோடைய கொள்கை, திராவிடத்தோடைய சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுகளை நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.